இந்த வீடியோவில் ஆயில் இல்லாமல் அட்டகாசமாக சப்பாத்தி எப்படி செய்கிறது, அப்படியே சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வர்றது மாதிரியான சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது சப்பாத்தி மாவு தான். சப்பாத்தி மாவு பிணையும் போது ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரமும் ஊற வைக்காமல் மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவை அப்படியே சாஃப்டாக தேய்க்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணாத தனி செப்பரேட்டாக ஒரு கல் வச்சுக்கோங்க, தோசைக்கல். அந்த தோசைக்கல் மேலே அப்படியே சப்பாத்தியை தூக்கி போடலாம். சப்பாத்தியை தூக்கி போட்டோன்னா ஒரு சைடு ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இன்னொரு சைடு போடுங்க. இந்த சப்பாத்தி மேலே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க, அந்த கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பும் இல்லை உப்பை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க. அது நார்மலாகவே சில இடத்துல உப்பி வரும். பல பேர்த்துக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிணைஞ்சாலும் எனக்கு டேஸ்ட்டாகவே வரமாட்டேங்குது, சாஃப்டாகவே வரமாட்டேங்குது, ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிசையும் போது முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பியூர் வெஜ் அப்படிங்கிறவங்க முட்டையை சேர்க்க வேண்டாங்க, எண்ணெயை சேர்த்து கூட நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கலாம். அதே சமயம் ஆயில் இல்லாத சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டு லைட்டாக ரொம்ப தண்ணி விடாமல் திக்காக பிணைஞ்சு வச்சுருந்தீங்கன்னாவே போதும், சூப்பராக சாஃப்டாக சப்பாத்தி வரும். இப்போ சப்பாத்தியை தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கும்போது அந்த தோசைக்கல்லில் ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரே இடத்துல ஃப்ளேம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியும் பார்க்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமோட லெவலை வேரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க சப்பாத்தி நல்லா உப்பி வந்திருக்கு. இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம சேர்க்கலை, ஃபுல்லாக ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி.